அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறார். சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தேர்தல் களம் சூடு பிடிக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி கூட்டணிக்கு பல கட்சிகள் வரும் என்று சொல்லியிருந்தார். அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் இன்று நேரடியாக கிரீன்வே சாலை இல்லத்தில் அவரை சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த சந்திப்பு தேர்தலுக்கான ஒரு முக்கிய சந்திப்பாக அமைய இருக்கிறது. தேர்தல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இன்று ஆலோசனை கூட்டத்தில் பேச இருக்கிறது. அண்மையில் அமித்ஷா சென்ற பொழுது கூட ஏற்கனவே கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளும் மீண்டும் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை எஸ் பி வேலுமணி அவர்களுடன் நடந்த சந்திப்பின் போது வலியுறுத்தியிருந்தார். அதன் பின்னராக தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்டாக இன்றைய தினத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச இருக்கிறார். இந்த சந்திப்புக்கு பிறகு அவர் என்ன சொல்ல போகிறார், எது சார்ந்த விஷயங்கள் பேசப்பட இருக்கிறது என்பது மிகுந்த கவனம் பெறக்கூடியதாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள் இந்த சந்திப்பானது சென்னை கிரீன்வே சாலை இல்லத்தில் நடைபெற இருக்கிறது. அவருடன் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சில முக்கியமான நிர்வாகிகளும் வர இருக்கிறார்கள் என்பது கவனம் பெறக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த தேர்தல் காலத்தில் தேர்தலில் அடுத்த கட்டமாக நகர்வாக இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நகர்வாக அதிமுக கூட்டணியில் இந்த நகர்வும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா சுபாஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, பேசலாம். தொடர்ந்து செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், பாமக பொறுத்தளவில் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? ஏன்னா ஏற்கனவே பாமகக்குள்ள உட்கட்சி பிரச்சனை இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? நிச்சயமா பாமகவில் உட்கட்சி பிரச்சனை இருக்கும்போது தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க இருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் பாமக திமுகவை எதிர்த்து தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வரக்கூடிய நிலையில அதிமுக கூட்டணியில் தான் பாமக இணையும் என்ற அடிப்படையில் தான் ஏற்கனவே பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்று வருகிறது. தற்போது அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க இருப்பது கூட்டணி ஏறக்குறைய அதிமுக கூட்டணியை நோக்கியே பாமக பயணிக்கிறது என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த சந்திப்பு இருக்கிறது. ஏற்கனவே வன்னிய இடஒதுக்கீடு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியை பாமக நிர்வாகிகள் சந்தித்து அதிமுக ஆதரவளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். தற்பொழுது அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். மற்ற கட்சிகள் அனைத்துமே அந்த கூட்டணியில் இணைக்க வேண்டும், வாக்குகள் பிரியக்கூடாது என்ற அடிப்படையில் அனைத்து கட்சிகளையும் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அந்த அடிப்படையில வட மாவட்டங்கள்ல ஒரு வலுவான கட்சியா இருக்கக்கூடிய பாமகவை கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சியில் ஏற்கனவே தலைவர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்துல காலை 9:30 மணிக்கு இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாமக அதிமுக கூட்டணியில் தான் இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தது. தற்பொழுது இரண்டு பேரும் பாமகவும் அதாவது பாஜகவும் அதிமுக ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில அதே கூட்டணியில் தான் பாமகவும் இணையும் என்ற எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் சந்திக்க இருக்கார். அதே வேளையில மருத்துவர் ராமதாஸ் தரப்பு என்ன முடிவு எடுக்க போகிறது, அவர் தரப்பை எப்படி இபிஎஸ் அணுகப் போகிறார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏற்கனவே அவர் தரப்பிலையும் பேச்சுவார்த்தை நடத்தி இருவரையும் ஒரே கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இந்த தேர்தல் காலத்தில் பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா கோகுல், நீங்க குறிப்பிட்டது போல ராமதாஸ் தரப்பிலிருந்து என்ன ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இந்த உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் சில கருத்துக்களை பகிர்ந்திருந்ததையும் பார்க்க முடியுது. இப்போ இந்த இருவரும் பேசி சமரசமாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிற ஒரு நிலை இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாமா? பாமகவை பொறுத்தளவு இரு தரப்பாக இருந்தாலும் நிர்வாகிகள் பெரும்பாலும் அன்புமணி ராமதாஸ் தரப்புல இருக்காங்க. முக்கியமான நிர்வாகிகள் அனைவருமே அன்புமணி ராமதாஸ் தரப்புல இருக்கக்கூடிய நிலையில சின்னம் அவருக்கு தான் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் காத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் வாக்குகள் பிரியக்கூடாது,
சில சதவீதங்கள் வாக்குகள் பிரிந்தால் கூட அது தேர்தல் காலத்துல வெற்றி தோல்வியை பாதிக்கும் என்ற அடிப்படையில் ஒரே அணியில 2 பேரையும் மருத்துவர் ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் இணைக்க வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை எடப்பாடி பழனிசாமி அவரோடு இருக்கக்கூடிய நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்களிடம் தெரிவித்ததாகவும் அதற்கான முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டதாகவும் தகவல் சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறார். மருத்துவர் ராமதாஸ் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய நிலையில அன்புமணி ராமதாஸ் நிர்வாகிகள் அவர்களிடம் பெரும்பாலான இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த முயற்சியானது நடைபெற்று வருகிறது.